எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் படத்துடைய இரண்டாவது பாகமாக எம்புரான் படத்துடைய ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க திரைப்படம். ஏன்னா லூசிஃபர் 1 வந்து பயங்கரமான ஸ்டோரி லைன் இருக்கிற படம். பொலிட்டிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலுமினாட்டிஸ்லாம் சொல்லுவாங்களா, அவங்களெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பயங்கரமான ஒரு கேரக்டர். ஸ்டீஃபன் நெடும்பல்லி அப்படிங்கிற கேரக்டர் வந்து மோகன்லால் சார் வந்து மிரட்டியிருப்பாப்ல. அந்த மாதிரி திரைப்படம் வந்து தமிழில் வந்து ரஜினி சார் நடிச்சிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப ஆர்வமாக வந்து காத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த திரைப்படத்தோடைய செகண்ட் பார்ட்டுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார்னா, பிருத்திவிராஜ் சுகுமார், நம்மளுடைய பிருத்திவிராஜ் இருக்கார்ல, ஆக்டர் பிருத்திவிராஜ், அவர் தான் வந்து படத்துடைய இயக்குனர். அவர் வந்து இது வந்து 3 பார்ட்டாக வந்து எழுதப்பட்ட கதை. 2016 நாங்கள் வந்து கதை எழுதும்போது இந்த 3 பார்ட்டாக தான் படம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எம்புரான் 2, அதுக்கப்புறமேட்டு லூசிஃபர் 3 3 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ரஜினி சார் வந்து பக்கமாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். எனக்கு மனசுக்கு நெருக்கமான சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல. ட்ரெய்லரை பார்த்தோன்னே 3 நிமிஷம் 50 செகண்ட் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே அதான் தெரியுது அந்த படத்துடைய அந்த ஸ்கேல் எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. படம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கூட எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வந்து அசம்பிள் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஐமேக்ஸில் வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹாலிவுட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து உள்ளே வச்சு நடிக்க வச்சுருக்கிறாங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இலுமினாட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு கார்ட்டல்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய அந்த ட்ரக்கு மாஃபியான்னு ஒருத்தருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய நெட்வொர்க்லாம் இருப்பாங்கள்ல, பணக்காரங்க, கேங்ஸ்டர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு மிகப்பெரிய ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தேவைப்படும். உலகம் முழுக்க வந்து ஒருத்தன் கண்ட்ரோலில் இருந்து ஒரு இடத்துக்குள்ளே இருக்கான், அந்த அந்த அவ்வளோ பெரிய குரூப்புக்குள்ளே, அந்த தாதாக்கள் குரூப்புக்குள்ளே வந்து ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய படங்கள் பண்ணிங்க. சாகோன்னு கூட ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் அவர்களை வச்சு பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அந்த படம் வந்து கமர்ஷியலாக போனால் கூட கிரிட்டிக்கலாக வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படலை. பட் ஆனால் இந்த லூசிஃபர் படத்தில் வர அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வந்து அந்த குரேஷி அப்ராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மோகன்லால் சார் வந்து அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு பில்டப் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி, அதாவது அந்த ஸ்டீஃபன் நெடும்பல்லி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு பின்னாடி வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு எம்எல்ஏவாக மாறதுக்கு முன்னாடி அதாவது கேரளாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் வந்து ஒரு கிங் மேக்கராக இருக்கிற அவனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த படம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் ட்ரெய்லரில் வந்து பார்த்தா தெரியுது. 3 நிமிஷம் 50 செகண்ட் வந்து ட்ரெய்லர் ஓடினா கூட அதுக்குள்ளே என்ன கதையை சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ரிவீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த ட்ரெய்லர் கட் இருக்குது. இங்கே யோசிச்சு பாருங்கள், 4 நிமிஷம் வந்து ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கதையே ரிவீல் பண்ணாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்குள்ளே அவ்வளவு சீக்வன்ஸ் இருக்குது. அத்தனை அற்புதமான ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ரசிக்கும்படியாக இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், மோகன்லால் சாரோடைய லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் அவருடைய அந்த அந்த ஷார்ட்ஸ் வந்து அவர் வந்து ஓகே பண்ணிக்கிற அந்த விதம் இருக்குது தெரியுங்களா, அந்த லுக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செம்ம அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக ஐமேக்ஸில் பார்க்குற அளவுக்கு வந்து படத்துடைய அந்த கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கத்தே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து கோகுலம் மூவிஸ் வந்து எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ ஃபிலிம்ஸ்னு நினைக்கிறேன், அவங்க எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பா எடுத்து பண்ணாங்களா, அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே மிகப்பெரிய ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமா டெவலப் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச மலையாள சினிமாவில் முதல்ல 500 கோடி கடற்கரை திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா லூசிஃபர் 2 தான் இருக்க போகுது அப்படிங்கிற எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. பிருத்திவிராஜுடைய டைரக்ஷனில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா லூசிஃபர் படம் பண்ணோடனே அவர் ப்ரோ டேடி அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஒரு அதே மோகன்லால் சார் வச்சுட்டு வந்து ஒரு காமெடி படம் ஒன்று பண்ணார். ரொம்ப அற்புதமாக வந்து பேசப்பட்ட படம். அதாவது ஃபீல் குட் மூவிஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். ஸோ அவர் வந்து ஒரு கதை அழுத்தமான ஒரு இடத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த படங்களை வந்து இயக்கவே செய்கிறார். அவர் வந்து அந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் படமே இயக்குறாரு. ஸோ செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த படம் எடுக்கப்படலை. அந்த கதையை அவ்வளோ தூரம் அழுத்தமான ஒரு ஸ்டோரி லைனை வந்து கொண்டிருக்கு. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லூசிஃபர் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஃபினிஷிங்கில் இருக்குது. இது எப்படி செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி கதையை கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த எதிர்பார்ப்பையும் அதே மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து கிடைச்சிருக்கிற இவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்குல்ல, இதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சரியான அளவில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக எல்லா ரசிகர்களுமே வந்து ரசிக்க முடியாத இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. மோகன்லால் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகன். 20 படத்துலேருந்தே வந்து மோகன்லால் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரசிச்சுவேன். ஏன்னா பக்கமாக வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு
நான் காலேஜ் படிக்கும்போது இந்த திருஷ்யம் படம் வரும்போது தான் மோகன்லால் சாருடைய பல படங்களை வந்து எப்படி சொல்கிறதுன்னா மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலையாள ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் சாரோட இந்த படங்கள்லாம் பாரு ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருப்பார் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கம்ப்ளீட் ஆக்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நான் முழுமையாக உணர்ந்தது வந்து இருவர் படத்தில் தான். ரொம்ப லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லால் சார் வந்து கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை கொடுத்தது, அதே மாதிரி உன்னை போல ஒருவன் படத்தில் வந்து கொடுத்தது, இது எல்லாத்தையும் பார்த்து லூசிஃபர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓன் டைலாக்ஸில் வந்து பார்க்கும்போது அவருடைய ஓன் டப்பிங் தான் அவர் பண்ணுவார். அவருடைய கேரக்டருக்கு ஓன் டப்பிங் தான் பண்ணுவார். அதில் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிது. ஒரு அற்புதமான ஒரு ஆக்டருடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு ஃபீல் கிடைச்சிது. அதனால் இந்த படம் லூசிஃபர் 2 திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்தியை வந்து ரசிகர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்து எனக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. மற்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து படம் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக மலையாள சினிமா அடுத்த ஸ்கேலை நோக்கி நகர்ந்து போயிடுச்சு. குளோபல் லெவலில் வந்து ரீச் ஆகக்கூடிய கதைகளை வந்து செலக்ட் பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தான் வந்து இன்னும் உருகிட்டே இருக்கோம், அமுக்கிட்டோம் பிரிக்கிட்டோன்ட்டு. இதை தாண்டி வந்து நம்ம கதைகளை வந்து கொண்டு போகணும். எல்லா ஸ்டேட்டுக்காரங்களையுமே பார்க்குற மாதிரி இந்தியா முழுக்க வந்து ரீச் ஆகிற படங்களை வந்து நம்ம கதையை எடுத்து பண்ணால் தமிழ் சினிமாவும் இந்த இடத்த நோக்கி நகரத்துக்கு மிகப்பெரிய நாட்கள் கிடையாது. இது ரொம்ப பெரிய இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது டவுன் ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த வருஷமாச்சு 2025 ஒரு குளோபலான அப்ரோச்சில் வந்து படங்கள் வரும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன். கூலி திரைப்படமும் ஜெயிலர் 2 திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்குண்டான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் ரஜினி சார், கமல் சார் மட்டுமே வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சி ஆகணும். அதை வந்து அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவை சார்ந்த இயக்குநர்கள் வந்து முடிவெடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பொலிட்டிக்கல் சட்டை சம்மந்தப்பட்ட படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இல்லாமல் கொஞ்சம் உலக அளவில் இருக்கிற பாலிடிக்ஸை கொண்டு போய் பேசி அதை வந்து எல்லா ஸ்டேட் மக்களும் ரசிக்கும்படியாக கொடுத்து ஒரு வியாபார ரீதியாக வெற்றடிகிற இடத்துக்குள்ளே வந்து தமிழ் சினிமா வந்தால் தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த லூசிஃபர் 2 படம் பார்த்தது மூலமாக, இந்த ட்ரெய்லரை பார்க்கறது மூலமாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.